இந்த கோயிலோட பேர் என்னங்க ஐயா? கல்கத்தா காளியம்மன். இந்த கல்கத்தா காளின்னா ஒரு தனி சிறப்பா? ஆமா, நல்லா விசேஷமா இருக்கும். குடும்பத்துல வந்து பிரச்சனைகள், சில குறைகள், சில எவ்வளோ நாட்டில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை எல்லாம் நடக்குது, அந்த பிரச்சனைலாம் இங்கே வந்தால் தீர்ந்துடும். இப்போ காளினாலே ஒரு ஆக்ரோஷம்வாங்க. ஆக்ரோஷமான காளி தான். ஆக்ரோஷமான காளியை வீட்டில் வந்து இந்த மந்திரம் பண்ணிட்டு கஷ்டப்படுறவங்க, பல பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பல பிரச்சனை, இதெல்லாம் வந்து இங்கே வந்து வேண்டிக்கினாக்கா, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணாக்கா, கடா வெட்டுறது, கூழு ஊத்துறது, திருவிழா பண்ணுறது, இதெல்லாம் எல்லாம் வந்து செய்தாக்கா எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இங்க வந்துட்டு போனவங்களுடைய வாழ்க்கை மாறிடுதா? நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. எவ்வளோ பேருக்கு வந்து இப்போ இந்த ஐஷாப் காலனியோட ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறாரு. அவர் எத்தனையோ கோடி இழந்துட்டாரு. அவர் இந்த வாரம் இந்த அமாவாசை வந்து கழுப்பெடுத்தார். வந்து கழுப்பு சுற்றி போட்டு எல்லாம் குளிச்சு அனுப்பினேன். நல்லா இருக்குது, இந்த 10 நாளில் எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சில பேர் வெளியூர்ல இருந்து வராங்க. ஐயா, இப்ப கழிப்பு எடுக்கிறதுன்றது எப்படி? உடம்புல வந்து கெட்ட சக்தி அணிஞ்சிருந்தாக்கா இங்க வந்து அதுக்கு வந்து கோழி, பூசணிக்காய், எலும்புச்சம்பழம், ஆடு தும்புட்டிக்காய், ஊமத்தங்காய், நவதானியம், பொரி, இதெல்லாம் வந்து உட்கார வச்சு இது எல்லாத்தையும் சுத்தி காவு கொடுக்கணும். காவு கொடுத்து எல்லாத்தையும் சுத்தி பெரிய ஒரு பாண்டில் வச்சு தாண்ட சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க உடம்புல அந்த ரத்தத்தெல்லாம் பூசி நல்லா ரெடி பண்ணி குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சுட்டு அந்த ஆடையை அவுத்து போட்டு வேற ஆடை கட்டிக்கின்னு அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தை சுற்றி ஒரு தாயத்தை போட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த கெட்ட சக்தி அதோட போயிடும். அம்பாள் சரி பண்ணிடுவாங்க. சுடுகாட்டில் புதைச்சி வச்சிருந்தா கூட? ஆமா, எல்லா வேலையும் அம்மா செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த உடம்பு நெளியா இருந்தது அதெல்லாம் வராது, நல்லபடியா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆலயத்துக்கு வருவாங்க. வந்து அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த அம்மாவுக்கு செய்வாங்க. பணம் கொடுப்பாங்க, எல்லாம் நல்லபடியா செய்வாங்க. இப்போ சில பேர் உடம்புல தீய சக்தி இருந்தா அவங்க வர முடியாதுன்னா அவங்க வந்துருவாங்க. கூட்டின்னு வரணும். அவங்கள தீய சக்தி இருக்குதுன்னா இங்க வரமாட்டாங்க. அவங்கள பலவந்தனமா கூட்டின்னு வந்துடணும். கூட்டின்னு வந்து இங்க உட்கார வச்சு இதெல்லாம் பண்ணணும். தீய சக்தி இருக்குதுன்னா இந்த அம்மா பேர் சொன்னா அது வராது, இங்க அது வராது. அதை இழுத்துன்னு வரணும். அதை வந்து உட்கார வச்சு அதை செய்தோம்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். இந்த அம்மாவுடைய நடமாட்டம் இன்னைக்கு இருக்கா? என்னைக்கும் இருக்குது, நல்லபடியா நடக்குது. ஏன்னா ஒரு பிரச்சனை, இப்போ இடம் உங்களுக்கு விற்கல, ஒரு கடன்ல மாட்டிக்கினீங்க, அந்த இடத்த வித்தாதான் அந்த கடனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா கிட்ட ஒரு 2 பழம் வச்சு மடியில வச்சு தீபார்த்தனை பண்ணி மந்திரிச்சு கொடுத்தாக்கா போதும். அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த இடம் வித்துரும். ஐயா, இப்ப எதிரி தொல்லை இருக்கிறவங்களும் எங்க சாலையத்துக்கு வந்து அம்பால வேண்டிக்கின்னு எலும்புச்சம் மந்திரிச்சு வாங்கி போனா போதும். அந்த எதிரி தொல்லை கிட்ட வராது, தீய சக்தி கிட்ட வராது. அம்மா காப்பாத்தி விடுவாங்க. இப்ப 1 கோடி 2 கோடி கடன் இருக்குது அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு வேலையை செய்வாங்க. அதை வந்து அந்த இதுல இருந்து மாத்தி விட்டுருவாங்க. அப்போ கடலை மாட்டின்னு கொடுக்க முடியாத ஒரு சிக்கல்ல வந்து இருக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு வேற ஒரு மூலியமா அந்த கடனை பைசல் பண்ணி விட்டுருவாங்க. இந்த அம்மா உட்காந்து அந்த வேலை செஞ்சுக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னு இந்த அம்மா நினைச்சாதான் வர முடியும். நீங்க வரணும்னு சொல்லுவீங்க, இந்த அம்மா ஒரு நாளைக்கு வழி காட்டுவாங்க. அவங்களே கூட்டிட்டு வந்துருவாங்க. எந்த மூலியமாவது ஒரு மூலியம் வந்து இங்க வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக்கா அதெல்லாம் செஞ்சிடும். இல்லைன்னா வரவே முடியாது. வரணும்னு சொல்லுவாங்க, ஆனா வர முடியாது. அது ஒரு நேரம் வரும்போது இவங்களா கூட்டிக்குவாங்க. ஐயோ, ஒரே முறை வந்தா இந்த இடத்துல நல்லா இருக்கும். ஒரு முறை வந்தா மறுபடியும் வருவாங்க, நல்லா இருக்கும். குடும்பத்துல பிரச்சனைகள் வராது, நல்லபடியா நடக்கும். ஐயோ, உங்க பேர், உங்க செல் நம்பர் சொல்லுங்க. இது எந்த ஏரியாவில் இருக்கு? இது வந்து உடையாறுபாளையம் தொலகானத்தம்மன் கோயில் தெரு, அம்பத்தூர், சென்னை 58. போன் நம்பரை சொல்லுங்க ஐயா. 99 62 13 52 79. கல்கத்தா காளி. ரொம்ப நாங்களே கார் உள்ள வந்து திருப்பிட்டு வரலான்னு வந்தோம். இது பார்த்தா இந்த கோயில், இந்த அம்மா நினைச்சாதான் நம்மளே வர முடியும். எல்லா பிரச்சனைக்கும் இங்க வந்தா தீர்வு கிடைக்குதான். அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், வட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், வட்டுக்கரு பட்டி வண்ண சேல
சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா தார முடங்கிட உருவனங்கிட அங்காளி ஆடுறா ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் போற விழிகளில் இறங்க சிந்திட ஆடுறதாய்க்கு ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல் ஆடுக உன் ஊஞ்சல் அம்மா ஆடுக உன் ஊஞ்சல் பாவடராயனும் பன்னிரு கையனும் ஆட்டு விட்டார் பொன்னூஞ்சலையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்